அந்த நாட்டின் சிறந்த கோதுமையை உற்பத்தி பண்ணுற விவசாயி ஒருத்தரை பேட்டி எடுக்க ஒருவர் போனார். எப்படி அவரால் மட்டும் தரமான கோதுமையை விளைவிக்க முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விவசாயி, என் பக்கத்து வயலில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய சிறந்த கோதுமை விதைகளை கொடுத்து பயிரிட சொல்லுவேன், அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு போட்டியாக வந்துடுவாங்களே அப்படின்னு இந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்டதுக்கு, காற்று அடிக்கும்போது ஒரு செடியில் இருக்கிற மகரந்தம் ஒரு காட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா காட்டுக்கும் பரவும். என்னை சுற்றி இருக்கிறவங்க தரம் குறைவான கோதுமையை பயிரிட்டாங்கன்னா மகரந்த சேர்க்கையால் என்னுடைய கோதுமையும் பாழாகிடும். அதனால் நான் தரமான கோதுமையை உற்பத்தி பண்ணணும்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் தரமான கோதுமையை பயிரிடணும் அப்படின்னு சொன்னார். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் ஒரு அர்த்தமுள்ள சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்.